ஓகே. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ there is one parallel plate capacitor. அதோட ரேடியஸ் இஸ் given as 1 மீட்டர். ஓகே. ஸோ இதை வேறு கிராஸ் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பிளேட் இருக்குது. ஓகே. இதோடைய ரேடியஸ் இஸ் given as 1 மீட்டர். ஓகே. அதோட கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 1 நானோ ஃபேரட். அப்போ டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம் நம்ம. ஓகே. வாட் ஆர் த டீட்டெயில்ஸ்? யுவர் ரேடியஸ் இஸ் 1 மீட்டர் and then capacitance is 1 nano farad, about 10 to the power minus 9 farad. Okay, so it is connected to a resistor which is having a resistance of 1 mega ohm, about 10 to the power 6 ohm. கரெக்டுங்களா? ஸோ இங்கே இருக்க வோல்டேஜ் எவ்வளவு? 2 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி பாயிண்ட் பி? ஓகே. இந்த பாயிண்ட் பி டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 0.5 மீட்டர். ஓகே. ஹியர் லெட் மீ ரைட் திஸ் டிஸ்டன்ஸ் ஆர் ஆஸ் 0.5 மீட்டர். அப்போது இங்கே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம்? ஸோ ஹியர் தி ஃபார்முலா இஸ் கோயிங் டு பி, ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஆம்பியர் லா. ஓகே. இன்டீரியல் ஆஃப் பி டாட் டிஎல் வில் பி ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ ப்ளஸ் ஐடி. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டக்ஷன் கரண்ட் எப்படியும் 0 ஆக போகுது, ஏன்னா கெப்பாசிட்டருக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஹியர் இன்டிகிரல் ஆஃப் பி டாட் டிஎல் வில் பி ஈக்குவல் டு வாட்? மியூ நாட் இன்ட்டு ஐடி. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, we can find what is ID and then substitute in this equation. அப்போது ஐடி முதல்ல என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறன்றத ஒரு மேப் மாதிரி பார்க்கலாம். ஓகே. அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் சால்விங். இப்போது இங்கே ஐடி நமக்கு வேணும். ஐடிக்கு ஃபார்முலா என்னது? ஐடி இஸ் நத்திங் பட் யுவர் எப்சிலன் நாட் இன்ட்டு d∅/dt. கரெக்டுங்களா? இதுதான் ஐடி. அப்போது இந்த ஃபை என்னது ஆக்சுவலாக? திஸ் ஃபை இஸ் நத்திங் பட் யுவர் இ டாட் ஏ. அப்போது இங்கே இதை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எப்சிலன் நாட் இன்ட்டு யுவர் இ டாட் ஏ பை டிடி. கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளக்ஸு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஃப்ளக்ஸு என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளக்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட் வாட் இஸ் ஐடி. கரெக்டுங்களா? இந்த இ டாட் ஏ உடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் ஃப்ளக்ஸ். அந்த ஃப்ளக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஐடி கிடைக்கும். ஐடியை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ ஃப்ளக்ஸ் என்னது? we know your electric flux is nothing but your E dot A. கரெக்டுங்களா? இந்த A is nothing but area of your what? Area of the circular loop. ஓகே. circular loop, அதாவது உங்களுடைய ஆம்பீரியன் லூப்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு சர்க்குலர் பிளேட்டில் எந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? at a distance of 0.5 மீட்டர். அப்போது இங்கே நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வாட் ஐ வில் கெட்? E into pi r square. ஆர் என்னது? 0.5 மீட்டர். அப்போ அந்த 0.5 நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதனால ஒரு ஸ்கொயர் வருது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பை E/4. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங். இப்போ இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? வாட் வில் பி தி எலக்ட்ரிக் ஃபீல்டு? இன்சைட் அ parallel plate capacitor, electric field will be equal to what? It is nothing but your sigma by epsilon naught. அப்போ சிக்மாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா you will get Q by A epsilon naught. அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணால் what we will get? We will get your flux as pi into Q by 4A epsilon naught. ஸோ இதுதான் நம்முடைய ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ ஹியர் this area is what? pi into Q 4 into இங்கே இருக்க ஏரியா என்னது? ஏரியா வந்து pi r square. கரெக்டுங்களா? ஸோ ஹியர் ரேடியஸ் ஆஃப் யுவர் என்டையர் பிளேட் இஸ் 1. ஸோ 1 ஸ்கொயர். ஸோ ஏரியா வில் பிகம் பை. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஏரியாவுக்கு பதிலாக பை போட்டுக்கலாம். ஸோ ஹியர் பை அண்ட் பை வில் கெட் கேன்சல். யூ வில் கெட் Q by 4 epsilon naught. அப்போ இதுதான் ஃப்ளக்ஸு. அப்போ இந்த ஃப்ளக்ஸை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வி வில் கெட் தி ஆன்சர். கரெக்டுங்களா? அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் எப்சிலன் நாட் இன்ட்டு d∅/dt. கரெக்டுங்களா? திஸ் இஸ் வாட் யுவர் ஐடி. அப்போது இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எப்சிலன் நாட். ஸோ ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் திஸ் ஹியர். கரெக்டுங்களா? இங்கே 4 எப்சிலன் நாட் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ 4 எப்சிலன் நாட். ஹியர் ஐ வில் கெட் dq/dt. அப்போ எப்சிலன் நாட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா 1/4 into dq/dt.
கரெக்டுங்களா? இப்போ இந்த சார்ஜ் என்னது, இங்கே நம்ம கொடுத்துருக்க சர்க்கியூட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எல்ஆர் சர்க்கியூட். அப்போ எல்ஆர் சர்க்கியூட்டில் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ எல்ஆர் சர்க்கியூட்டில் சார்ஜ் இஸ் நத்திங் பட் differentiation of charge is nothing but 1 minus, okay, that is 1 minus e to the power minus t by rc, okay, multiplied by your cv. Okay, this is what the value of charge. கரெக்டுங்களா? இந்த ஆர்சி ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஹியர் இஃப் யூ டூ தி டிஃப்ரென்ஷியேஷன், சிவி வந்து கான்ஸ்டன்ட், ஸோ சிவி பை 4 இங்கே எழுதிக்கலாம். இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் திஸ் வாட் வி வில் கெட், so we will get 0, okay, minus of e to the power minus t by rc whole divided by your rc. Correct? இதை பண்ணீங்க அப்படின்னா c and c will get cancelled and then here another minus will come. கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் டி பை ஆர்சியை பண்ணும்போது ஹியர் யூ வில் கெட் அனதர் மைனஸ். that I'll put that minus here. இந்த மைனஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி you will get v by r into e to the power minus t by rc. Okay, so 4 மிஸ் பண்ணியாச்சு, அந்த 4. Okay, so rc உடைய வேல்யூ என்னவா இருக்கும், here resistance is given as 10 to the power 6, capacitance is given as 10 to the power minus 9, so you will get 10 to the power minus 3. அப்போது இதோடைய வேல்யூ வந்து என்னது, 10 to the power minus 3. அதேமாதிரி டைம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, here they are asking after the time of 10 to the power minus 3 second. அப்போது இங்கே this is nothing but 10 to the power minus 3. ஆக்சுவலாக இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போது ஐடி நம்ம கண்டுபிடிச்சா என்ன வரும், நமக்கு வோல்டேஜ் இந்த இக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வோல்டேஜ். அப்போ 2/4 ரெசிஸ்டன்ஸ் ஹியர் இஸ் 10 to the power 6 and here e to the power minus 1. ஏன்னா இதை கட் ஆகிடும் ரெண்டுமே. கரெக்டுங்களா? ஸோ திஸ் யூ வில் கெட் வாட், so 1/2 you will get 0.5. correct, 0.5 into 10 to the power minus 6 by e இதான் கிடைக்கும். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், here we know closed integral of b dot dl will be equal to mu naught times your id. இதான் ஃபார்முலா. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா what we will get, b into integral of dl will be equal to what, integral of dl will be equal to 2 pi r. கரெக்டுங்களா? 2 pi into r. Radius என்னது, r it is given as 0.5. correct, this is 0.5. அப்போது அந்த 0.5 நான் இங்கே எழுதுகிறேன், 0.5 நான் 1/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹியர் திஸ் இஸ் 1/2 pi r ஸ்கொயர். அதனால் ஹியர் யூ வில் பி 2 pi r சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன்லினா dl தானே. அப்போ 1/2 mu naught id என்னது 0.5 into 10 to the power minus 6 by e. கரெக்ட்? ஸோ இந்த 0.5யும் 1/2 கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ ஃபைனலாக இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 pi இந்த பங்க் கொண்டு வந்து வாட் வி வில் கெட், ஹியர் யூ வில் கெட் 4 pi into 10 to the power minus 7 whole divided by 2 pi, here 10 to the power minus 6 by e. So here pi get cancelled, this get cancelled. Okay, so இங்கே 1/e உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0.367. அப்போ 2 into 0.367 into 10 to the power minus of 13. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக யூ வில் கெட் ஒன் ஆன்சர். ஓகே, தட் ஆன்சர் இஸ் 0.74 into 10 to the power minus 13 Tesla.